வணக்கம் மக்களே. தாவேக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்ல பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும், அதாவது அரசு பள்ளி மற்றும் அரசு கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக இவங்க ஒதுக்கின நிதி மிகவும் பாரபட்சமானது, ரொம்ப மோசடித்தனமானது. அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கான நிதியை ஒரு பக்கம் வெகுவாக குறைச்சிட்டு இன்னொரு பக்கம் ஆடு மேய்க்கிறதுக்கு 110 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. போன பட்ஜெட்ல பள்ளி கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? 46,761 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதே பள்ளிக்கு, அதாவது அரசு பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுனா 44,527 கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது 2,240 கோடி ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இவ்வளவு நிதியை ஆட்டிய போட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆடு மேய்க்கிறதுக்கான நிதியை கொடுத்துருக்காங்க. உயர்கல்விக்காக ஒதுக்கப்பட்டது, அதாவது +2 முடிச்சுட்டு கல்லூரி படிக்கிறாங்கல்ல, அரசு கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த படிப்புக்காக ஒதுக்கப்பட்ட போன அரசுடைய நிதி எவ்வளவுனா 8,494 கோடி ரூபாய். ஆனால் இந்த அரசு எவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னா 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது 101 கோடி ரூபாவை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி அளவை குறைச்சிருக்கிறாங்க. அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கிறதுக்கான நிதியை வெகுவாக குறைச்சிட்டு பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்விக்கான மொத்த நிதி 2,341 கோடி ரூபாவை குறைச்சிட்டு இன்னொரு பக்கம் 110 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கிறாங்க. எதுக்குன்னா ஆடு வாங்கி தராங்களாம், ஆடு மேய்க்கலாம். அப்போ இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வருது. ஒரு காலத்துல ஸ்ரீரங்கத்துல எனக்கு தெரியும், யாதவர்கள் அத்தனை பேர் இருந்தான். ஒவ்வொரு நாளும் காத்தாலும் வந்தோன்னா மணி அடிச்சுட்டே பால் வித்துட்டு வருவான். இப்பெல்லாம் எங்கேயும் மணி அடிச்சு பால் விற்கிறது கிடையாது, ரொம்ப ரேர். பால்காரர் வருவாரு நம்ம நன்னாவே தெரியும். வண்ணான் அத்தனை பேர் இருந்தாங்க. எல்லா குலத்தொழில் தான் ஒழிச்சிட்டோமே, நம்ம குலத்தொழிலாம் அழிச்சிட்டோமே. டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. ஆடு மாடு மேய்க்க வச்சது, சாணி பொறிக்கு போட சொல்லிச்சு ஆரியம், படிக்க வச்சது திராவிடம். அதான் எனக்கு ஞாபகம் வருது. மக்களே, உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான செய்தி, இந்த பட்ஜெட்டை பற்றி A to Z ஃபுல்லாக அலசி போடலான்னு இருக்கேன்.